ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم. وقال النبي صلى الله عليه وسلم: تعلموا العلم وعلموه الناس. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை ஈமான் கொண்டு மறுமையினுடைய வாழ்வை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி தந்த வழிமுறையில் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு இபாதத்திலேயும் வணக்க வழிபாடுகளிலேயும் நமது ஆழ்ந்த கவலை, நான் செய்து கொண்டிருக்கிற இந்த இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கான கூலிகள் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக கிடைக்கப் பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு துஆவின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். உலகத்தில் ஆகச் சிறந்த அடையாளமாக ஏகத்துவத்தின் எழுச்சியாக விளங்குகிற புனிதமான காபத்துல்லாஹ், அதை அல்லாஹ்வுடைய ஆணையின்படி புனர்நிர்மாணம் செய்து முடித்து தன் வேலை முடிந்தது என்று நின்று விடாமல் தந்தையும் மகனுமாக சேர்ந்து காபாவிற்கு முன்னால் நின்று கேட்ட அற்புதமான துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உன்னுடைய ஆணைப்படி ஒரு வணக்கமாக இபாதத்தாக காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டோம், நீ ஏற்றுக்கொள் அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய, மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று சொல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக இன்றளவும் கியாமத்து நாள் வரையிலும் அந்த கட்டிடம் உலகத்தின் ஏகத்துவத்தின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு சான்றாக முன்வைக்கிறது. நம்முடைய வாழ்வில் ரமலானை தந்த ரப்புல் ஆலமீன் அதை முறையாக கடைபிடித்து நோன்பு வைத்து சஹர் செய்து இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்து தராவி தொழுது தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி
தான தர்மங்கள் கொடுத்து ஜகாத்தை நிறைவேற்றி லைலத்துல் கதரை தேடி இஅ்திகாஃப் இருந்து குர்ஆனை ஓதி அதனை செவிமடுத்து என்று நிறைய அமல்களை செய்தவர்களாக பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ, ஏற்றுக்கொள்வாயாக. இந்த அமல்கள் நம்மிடமிருந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். அருமைக்குரிய சஹாபாக்களிடத்தில் ரமலானை எதிர்பார்த்து 6 மாதங்கள் காத்திருப்பார்கள். ரமலான் முடிந்து விட்டால் தாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அடுத்த 6 மாதங்கள் துஆவில் இருப்பார்கள். அப்படியானால் ரமலானை சுற்றியே ஒரு ஆண்டை அமைத்துக் கொண்டார்கள். அதுவே அருமை சஹாபாக்களுடைய உயர்ந்த இபாதத்தாக இருந்தது. அந்த வழியில் ரமலானை மறந்து விடாமல் செய்த அமல்கள், செய்த தியாகங்கள், செய்த செலவினங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அதற்கான உயர்வான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வழங்குவானாக. அருமையான மூமீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வணக்கத்திற்கும், வழிபாட்டிற்கும், இபாதத்துக்கும் இந்த சமூகத்தை ஊக்கப்படுத்துகிற கூலிகளை நிறைய குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த நோன்பு எனக்கானது, எனவே அதனுடைய கூலி என்னையே நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு ஒவ்வொரு இபாதத்திற்கும் சன்மானங்களை அறிவித்த ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பிற்கு மட்டும் என்னையே நான் கூலியாக தருகிறேன் என்று சொன்னதனுடைய மர்மம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஏனைய இபாதத்துகளில் அடியானுடைய பலகீனத்தின் காரணமாக முகஸ்துதிகள் வந்து விடலாம், வரும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன். தொழுகையிலே சோம்பலாக தொழுகக்கூடியவர்களுக்கும், பிறர்கள் பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்தில் விளம்பரத்திற்காக, முகஸ்துதிக்காக தொழுகக்கூடியவர்கள் வயில் என்ற நரகம் இருக்கிறது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் முன்வைக்கிறார். எல்லா தர்மத்தையும் பிறர் பார்க்க முடியும், எல்லா இபாதத்துகளையும் மற்றவர்கள் பார்த்து விட முடியும். அப்படி பார்க்கிற பொழுது விளம்பர எண்ணம், முகஸ்துதி இயல்பாகவே தோன்றிவிடலாம். லைஸ ஃபீஹி ரியாஉன், பெருமானார் சொல்வார்கள், இந்த நோன்பிற்கு அல்லாஹ் இப்படி ஒரு மர்மத்தை வைத்ததின் பின்னணி, நோன்புல மட்டும் முகஸ்துதி எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் நோன்பு வைத்திருக்கிறாரா இல்லையா, அது நான் அறிந்த ரகசியம், எனக்கு மட்டுமே தெரியும். அவன் தன் இச்சைகளை விட்டதும், தன் காமத்தை தவிர்த்ததும், தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி கொண்டதும் அனைத்தும் எனக்காக. எனவே இந்த மர்மமான நோன்பிற்கு என்னையே நான் கூலியாக தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் விளம்பரப்படுத்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காண்பித்து, முகஸ்துதி வராத, விளம்பரம் வராத, ஏற்படாத ஒரே இபாதத் நோன்பு. அந்த நோன்பிற்கு என்னையே நான் கூலியாக தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பில் இருக்கிற ரகசியம், மர்மம், அதனுடைய உயர்வு, உன்னதத்தை இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட ரமலான் என்ற பேரின்பம் விடை பெற்று இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்வதற்கும், மறுமையில் சிறந்த அமலாக அல்லாஹ்வே அழைத்துக் கொள்கிற தௌஃபீக்கை நோன்பாளிகளாகிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மூமின்களே, இஸ்லாம் உலகத்திற்கு பெருமானாரின் வழியாக இந்த உம்மத்திற்கான அடையாளமாக வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியதின் முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகளை ஏற்படுத்தி மிக பெரும் சிரமங்களை தாங்கிக் கொண்டு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விடாமல் 23 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியத்துவம் வழங்கி முதன்மைப்படுத்திய மிக பெரும் இபாதத் எதுன்னு கேட்டீங்கன்னா, மனித சமுதாயத்திற்கு அறிவு ஞானம் போய் சேர்ந்து விட வேண்டும். அதுதான் பெருமானாருடைய பிரத்யேகமான முன்னுரிமை வழங்கிய முதல் கடமையாக இருந்தது. காரணம், பெருமானாருக்கு சொல்லப்பட்ட முதன்மையான செய்தியும் அதுதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி, சொல்லுங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்தானே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், அறிவை தேடுங்கள் என்ற பிரச்சாரத்தை தான் பெருமானாருக்கு முதன்மையாக வைக்கப்பட்டது. ஒரு சமூகம் முதல்ல அறிவு பெறும். தொழுகைக்கு முன் தொழுகையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒதுவுக்கு முன்பாக ஒதுவை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்திஞ்சா என்ற மலஜல தேவைகளுக்கு பின்னால் சுத்தம் செய்வதனுடைய முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இபாதத்துகளுடைய அடிப்படை சித்தாந்தம், நீங்கள் இபாதத்தை செய்வதற்கு முன்பாக அது சார்ந்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பெருமானாருக்கும் அல்லாஹ் முன்வைத்தான். பெருமானாரும் முழு மனித சமுதாயத்திற்கு சொன்னாங்க, முதல்ல உங்க மனசை தூசி தட்டி அறிவை சுத்தப்படுத்தி உங்களுடைய புத்தியை சரியாக்கி கொண்டு நான் யாரை வணங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் சும்மா நான் முஸ்லிமா பிறந்துட்டேன், ஏதோ எல்லாரும் தொழுகிறார்கள் நானும் தொழுகிறேன், எல்லோரும் சொல்லுகிறார்கள் நானும் சொல்லுகிறேன், அப்படி வாழக்கூடாது. நீ ஏற்று இருக்கிற இஸ்லாம் பிறவியிலே நமக்கு கிடைத்திருந்தாலும் அந்த இஸ்லாம் குறித்த கல்வி தேடல் எல்லோருக்குமானது. பெருமானார் மார்க்கத்தினுடைய கல்வியை குறித்து அளவுகோல் வைக்கவில்லை. சொல்வார்கள், உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ், நீங்க பிறந்த தாயினுடைய மடியில் கிடக்கிற அந்த நேரத்தில் இருந்து மண்ணறைக்கு செல்லும் வரை கற்றுக்கொண்டே இருங்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்வதற்கும் கால அளவுகள் கிடையவே கிடையாது. அறிவு சமுதாயம், அறிவுதான் முதன்மையான இபாதத். எனவே குர்ஆனை தொடங்கி வைத்த ரப்புல் ஆலமீன் 6666 வசனங்களின் வழியாக தொடர் கல்வி ஞானத்தை பெருமானாருக்கு தந்தான். பெருமானார் தன் சமூகத்திற்கு அதை தந்தார்கள். நிறைவான கல்வி சமூகத்தை உருவாக்கிவிட்டு தான் பெருமானார் போனார். ஏன்னா இந்த பேஸ், இந்த அடிப்படை, இந்த அறிவு ஞானம் பெறுதல் என்பது இல்லை என்று சொன்னால் வாழ்வதே அர்த்தமற்றது என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முன்வைக்கிறார். எல்லாத்தையும் கத்துக்கோ. யார் யாருக்கு என்ன தேவையோ, திருமணமா, திருமண வாழ்வு என்பது என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரமா, வியாபாரம் சார்ந்து எது ஹலால் எது ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது, அந்த முறைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். யார் யார் எந்த துறை சார்ந்து இருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக்கொள்வதே முதன்மையான இபாதத். அதனாலதான் அதற்கு அலிரதி எல்லாம் சொல்லுவாங்க, எல்லோரும் இபாதத்தின் வழியாக அல்லாஹ்வை அடைய முயற்சிக்கிற பொழுது இல்மின் வழியாக அல்லாஹ்வை அடைய நான் முயற்சிக்கிறேன் என்று அதற்கு அலிரதி எல்லாம் சொல்லி காண்பிப்பார். நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைய உலகத்தில் நாம் பயணிக்கிற வேகமான வாழ்க்கை முறையிலே நாம் தேர்வு செய்கிற கல்வி அனைத்தும், அது பள்ளிக்கூடமாகட்டும், கல்லூரியாகட்டும், பல்கலைக்கழகமாகட்டும், அல்லது தொலைதூர கல்வி வழியாக இருக்கட்டும், இது எல்லாமே கமர்ஷியல்.
சம்பாதிப்பதற்கான, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு வழிமுறை. ஆனால் தௌஹீதை நோக்கிய தேடல், எந்த கல்வி பயனுள்ள கல்வி என்று பெருமானார் சொல்வார்கள் என்றால், எது அல்லாஹ்வை கொண்டு வந்து சேர்க்குமோ. அவர் பெரிய ஆராய்ச்சியாளரை படிச்சிட்டாரு. ஆராய்ச்சிகளின் பின்னணியில் அதிசயித்து போய் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்னா, அந்த ஆராய்ச்சியாளர், அந்த விஞ்ஞானி, அந்த அறிவியலார் மிகப்பெரிய வணக்கசாலியாக மாறிவிடுவார். ஒரு மிகப்பெரிய மருத்துவர், மிக நுட்பமான மருத்துவத் துறையிலும் முடிவில் அல்லாஹ்வை தேடுவார் என்று சொன்னால், எவ்வளவு அற்புதமான இந்த உடல் அமைப்பை ரப்பு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தி மருத்துவத்தின் ஊடே தௌஹீதை நிலைநாட்டுவார் என்று சொன்னால், அவர் மருத்துவ மெய்ஞானியாக மாறிவிடுகிறார். கற்பது தவறல்ல, எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். ஆனா எந்த அறிவு அல்லாஹ்வை பெற்று தருமோ அதை நோக்கி ஈமானிய சமூகத்தினுடைய கல்வி பயணம் இருக்கட்டும். கால அளவுகள் இல்லாத மரணம் வரைக்கும் தேடல் அல்லாஹ்வை குறித்த கல்வி. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் இந்த பேதம்லாம் கிடையாது. இது உலக கல்வி, இது மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்பது என்ன? அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்ட கிடையாது. சாப்பிடுவது கூட ஒருவர் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்தா நல்லா தொழுகுவேன் நியத்து பண்ணினால் அந்த சாப்பாடு கூட இபாதத்தாக மாறிவிடும். ஒருத்தர் ஜிம்முக்கு போறாரு, நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட்டா வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் ருக்கு சுஜூது செஞ்சு தொழுகணும், அதனால ஜிம்முக்கு வர்றேன்னா அவருடைய ஜிம்முக்கு போகும் அந்த எக்ஸசைஸ் அது இபாதத்தாக மாறிவிடும். எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை குறித்த தேடல் இருக்க வேண்டும். அதனால தான் பொறுப்பேற்ற சமுதாயத்திற்கு பெருமானார் வழிய சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் என்னன்னா, படிங்க படிங்க, எனக்கு தெரியாது, எனக்கு நேரம் இல்லை, நான்லாம் படிக்கல என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாத்திற்கான ஒரு மாடல் வழிமுறைகளை கியாமத்து நாள் வரைக்கும் உருவாக்குவதற்கான முதல் முயற்சி, மதீனாவுக்கு வந்த உடனே மஸ்ஜித் நபவியை கட்டிய பெருமானார் ஒரு மதரசாவை தோற்றுவித்தார்கள். மதரசா என்ன சொல்லுங்க? மதரசா என்ன? யாராவது ஏழை பாளைகள் வந்து ஓதிட்டு போற இடமா? சொல்லுங்க, மதரசா என்ன? கல்விச்சாலை. நாம இத நம்முடைய பார்வைகள் மதரசான்னு சொன்னாலே ஸ்கூலு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூலு, பணத்தை கொட்டி தீர்ப்பதை தவிர எந்த வேறுபாடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையிலே உருவாக்கியதனுடைய அந்த மாடல் உலகம் முழுவதிலேயும் எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? மதரசாக்கள் என்ற பாடசாலைகள் இருக்கும். பாடசாலையில் படி, மஸ்ஜிதில் இபாதத்தை செய். இதுதான் சித்தாந்தம். படி, விளங்கி செய். எல்லாரும் தொழுகிறார்கள், தொழுகாது. இந்த தொழுகை என்ற இபாதத்தில் இருக்கிற அற்புதமான ஆன்மீக பேரின்பம் படிச்சு ரசிச்சு தொழு. நோன்பினுடைய மர்மங்களை கற்றுக்கொண்டு ஆனந்தமாக, சும்மா எல்லாரும் வைக்கிறாங்க அப்படின்னு சங்கடப்பட்டு நோன்பு வைப்பதை விட நோன்பின் தாற்பயங்களை உணர்ந்த ஒருவர் நோன்பு வைப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் அல்லாஹ்வுடைய ரசூல் கேரண்டியா சொல்றாங்க. ஒரு அடியான் தர்மம் செய்வதனால் அவருடைய செல்வம் குறையாது. நம்ம புற அறிவு என்ன சொல்லும்? 1000 ரூபால ஒரு 2000 ரூபாய் எடுத்து செலவு செய்து விட்டால் ஒரு 250 ரூபாய் செலவு செஞ்சிட்டோம்னா கூடுமா குறையுமா? குறையும். நம்ம அறிவு புற அறிவு அப்படித்தான் சொல்லுவோம். இஸ்லாத்துல வருஷம் நான் நகைக்கு ஜகாத்து கொடுத்தா குறையத்தானே செய்யும். ஆமா, இது புறப்பார்வை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தர்மம் கொடுக்கிற பொருள் திருட்டு போகாது. லாபம் தானே? சொல்லுங்க, லாபம் தானே? வளரும். ஜகாத்துனாவே வளர்ச்சி அடையுதல். புற அறிவு ஒன்றை சொல்லுகிறது, அக அறிவு ஒன்றை சொல்லுகிறது.
வாழ்நாள் முழுவதும் எப்படி எப்படியோ வாழ்ந்த ஒரு மனிதன் புனிதமான காபத்துல்லாவில் காலை பதித்து விட்டால் அவன் பிறந்த நாளிலிருந்து செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். மூமின்களே, எல்லா இபாதத்திற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடி ஓடி சொல்லிக் கொடுத்த பாடமே படியுங்கள். அந்த படிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும், நேர்மையான வாழ்வை தர வேண்டும், நியாய அநியாயங்களை உணர்த்த வேண்டும், தர்மம் அதர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இல்மை படித்த ஒரு சமூகம் எந்த இடத்திலும் தோற்காது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாமே வசப்பட்ட காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய ஞானத்தை அறிவை கற்றுக்கொள்வதில் ஈமானிய சமூகம் பின்தங்கியே இருக்கிறோம் இல்லையா? இவர் ஓதவே இல்லை, இவர் ஓதறக்கு முயற்சி எடுக்கவே மாட்டார், இவர் படிக்கவே மாட்டார். ஆனா என் பிள்ளை எப்படியாச்சும் குர்ஆன்ல மிகப்பெரிய மேதையாக மாத்திருந்தோம். எப்படி சாத்தியப்படும்? நீயும் ஓது, சொல்லுங்க, மகனையும் ஓதவை. என்ன வயசு கிடையாது. ஓதுதல் என்பது என்ன? அந்த பால பருவத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஆரம்ப பாடம் அல்ல, அது தொடக்கம். அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வச்சிருந்த மதரசால சின்ன குழந்தைகளும் பயின்றார்கள், வாலிபர்களும் ஓதினார்கள். அதே மாதிரி பெருமானாரை விட வயது மூத்தவர்களும் படித்தார்கள். என்னெல்லாம் படிச்சாங்க? ஒரே ஒரு சிலபஸ் குர்ஆன், ஒரே ஒரு ஆசிரியர் பெருமானார். நம்ம இன்னமும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இப்படி கை வச்சுட்டு அலி பா தா அது முடிச்சவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதெல்லாம் ஓதி முடிச்சவன என் பையன் குர்ஆன் முடிச்சிட்டான், என் புள்ள முடிஞ்சு அப்படின்னா இனிமேல் மார்க்க கல்வி நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம். தொடக்க பாடத்தோடு முடித்து விடுகிற அறியாமை நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? ஒரு மொழியை வாசித்து முடித்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா மார்க்கம் என்பது? அவ்வளவுதானா? பெருமானார் இங்கு வாசிக்க தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வசனமாய் அவர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களின் சிந்தனைகளை எல்லா துறையிலும் அறிவாற்றல் மிக்கவர்களாக உருவாக்கினார்கள். குர்ஆனை வாசிக்க ஆரம்பிச்சாங்க, சரளமா ஓத ஆரம்பிச்சாங்க. பிறகு குர்ஆனுக்குள் இருக்கிற அறிவை தேட ஆரம்பித்தார்கள். பிறகு பெருமானார்ட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த ஒரே ஒரு சிலபஸ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எவ்வளவோ செய்திகளை சொல்றான், இந்த மலைகளை ஏன் அல்லாஹ் படைத்தான் சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ். அறிவு வந்துருச்சா? இப்ப அதை பிரிச்சு வச்சிருக்கான். புவியியல் அதை மட்டும் படிச்சு அதுல டேலண்ட் ஆனானா அவனுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க, அவர் ஆராய்ச்சியாளராக மாறுவார், விஞ்ஞானியாக மாறுவார். மற்ற துறைகள் அவருக்கு தெரியாது. பெருமானாருடைய காலத்திலே உலக கல்வி மார்க்க கல்வி வேறுபாடு கிடையாது. அறிவு வளர வேண்டும், அந்த அறிவு அல்லாஹ்வை காட்ட வேண்டும், அந்த அறிவு சொந்த வாழ்க்கையை பண்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாலே ஒழுக்கம் தானாவே கூட வந்துடும். குர்ஆனை வாசிக்கிற ஒருவர் ஒழுக்கத்தை அடையாளமாக கொள்வார். ஏன்னா குர்ஆன் எல்லா சப்ஜெக்டையும் எடுக்குது. யஸ்அலூனக அனில் ஜிபால், உங்கள்கிட்ட வந்து மலைகளை பற்றி கேட்கிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புவியியல் நிபுணராக, புவியியல் ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த பூமி ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக முளை குச்சிகளாய் அல்லாஹ் மலைகளை வைத்திருக்கிறான். விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுது. விஞ்ஞானம் வேறு, குர்ஆன் வேறு அல்ல. சயின்டிஸ்ட் சொன்னான்னு சொல்லி பயங்கரமா பேசுறோம். ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தினுடைய பிறப்பிடம் குர்ஆன். அப்புறம் வந்து கேட்கிறாங்க, அனாதைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? உலகத்தில் மிக மிக பாவப்பட்டவர்கள் குர்ஆனை வாசிக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் நிறைய அனாதைகள், தாய் தந்தை இருவரும் இல்லை அல்லது ஒருவர் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, உன் மனசு ரொம்ப கண்ணு மனசா இருந்துச்சுன்னா அனாதைகளின் தலையை தடவி கொடுங்குவாங்க. அது ஒரு சின்ன லாஜிக் தான்.
ஒரு அனாதைக்கு அந்த ஸ்பரிசம், இந்த தந்தை வருடி கொடுப்பார் அல்லவா, தாய் அரவணைக்குமா இல்லையா, அது கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம் இல்லாத ஒரு நிலை அந்த குழந்தைகள். அந்த இடத்துல நீ தந்தையா தலையை வருடி கொடு, தாயாக அரவணைத்துக் கொள். உலகத்தில் ஆக பெரும் இன்பம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அனாதைகளை ஆதரிப்பவனும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். நான் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட போறோம்? ஒரு வினாடி தாயினுடைய அரவணைப்பும் தந்தையினுடைய வருடலும் கிடைக்காத பிற உயிரினம், பிற மனிதர்கள் மீது கருணை காட்டுதல் என்ற ஒரு அழகிய பாடத்தை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சமூக சிந்தனையை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இன்னொருத்தர் வந்து கேட்கிறார், எல்லாமே குடிச்சு சாகிறார்களே, எல்லாமே சூதாடி அழிந்து போகிறார்களே, இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எல்லா சப்ஜெக்டும் குர்ஆனில் இருந்து படித்தார்களே. உடனே அல்லாஹ் மென்மையா சொல்லி கொடுக்கிறான். எப்படி சொல்லி கொடுக்கிறான்? நாயகமே, அவர்களிடம் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். குடிக்கிறதுல, சாராயம் குடிக்கிறதுல, சீட்டாட்டத்துல ஒரு சிற்றின்பம், கொஞ்ச நேரம் ஒரு போதை, ஆனா அதனுடைய தீங்கு மிகப்பெரியது, பாவம் மிகப்பெரியது. ஒரு சமூக தீமைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிற சமூக போராளிகளை உருவாக்கியது குர்ஆன். அப்புறம் வந்து கேட்கிறான், சூரியன் வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, ஆனா இந்த நிலா மட்டும் மாறி மாறி வருகிறது. சந்திரன் பிறை பிறக்கிறது, வளருகிறது, அது பூரண சந்திரனாக பௌர்ணமியாக காட்சி அளிக்கிறது, அது தேய்கிறது, அமாவாசையாகி காணாமல் போகிறது, மீண்டும் பிறக்கிறது. சந்திர மாற்றங்கள் ஏன் நிகழ்கிறது? எப்ப கேட்கிறாங்க சொல்லுங்க, எப்ப கேட்கிறாங்க? இந்த உலகம் விஞ்ஞானத்தை பேசுவதற்கு முன்பே குர்ஆனிலிருந்து விண்ணியல் ஆராய்ச்சியை முன்னெடுத்தார்கள். ஏன் இந்த மாதிரி சூரிய சந்திரன் அது என்ன? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா. சூரியன் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு, சந்திரன் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்டத்துல எப்ப கிராஸ் ஆகுமோ ஒன்று சூரிய கிரகணம் நடக்கும், அல்லது இதெல்லாம் நாம இப்பதான் சயின்ஸ்ல படிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். குர்ஆன் எப்ப சொல்லுச்சு? குர்ஆனிலிருந்து எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், எந்த காலத்திலும் கூட குர்ஆனை எடுக்க மாட்டோம் அப்படின்னு வாழ்ற ஒரே சமுதாயம் நம்ம தான். மூமின்களே, அத்துணைக்குமான அடிப்படை நீங்கள் கல்வியை, ஒரே கல்விதான். எதை படிச்சாலும் சரி, நீ வந்து மருத்துவர் ஆனாலும் சரி, இன்ஜினியர் ஆனாலும் சரி, மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஒரு விமானியாக பைலட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பலை பராமரிக்கிற மாலுமியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி தேட்டத்தில் அல்லாஹ் உனக்கு கிடைக்கணும். ஆராய்ச்சி செஞ்சவன அவர் சொன்னாரு, அல்லாஹ் இப்படி ஒரு அதிசயத்தை வச்சிருக்கான் பாருங்க. ஒரு உயிர் துளி இடமாறுகிறது, புழுவை போல நீந்தி செல்லுகிறது, அதை 9 மாதங்கள் கருவறையில் வைத்து அதற்கு உயிர் தந்து உறுப்புகளை தந்து அதனை அழகாய் உருவாக்கி பராமரிக்கிற ரப்பல் ஆலமீன் பிறக்க விட்டு நடமாட வைக்கிறான். எல்லா உயிரினங்களுக்குமான உயிரியலை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வெறும் கருவை மட்டுமே ஆராய்ச்சிக்கு எடுத்தவர்கள் கலிமா சொல்லி முஸ்லிமான வரலாறு விஞ்ஞானத்தின் சாதனை. மூமின்களே, பொதுவா ரமதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த ரமதானிய நோன்பிற்காக அந்த மதரசாக்கள் ஒரு மாதம் விடுமுறையில இருக்கும். 6 நோம்பு முடிஞ்ச உடனே எல்லா இடத்திலேயும் மதரசாக்கள் திறக்கும். அதுல உண்மையிலேயே சொல்ல வேண்டும், பாவப்பட்டவர்கள் தான் ஆரம்பத்தில் பெருமானாரை ஏற்றுக்கொண்டதை போல மதரசாக்களையும் ஏற்றுக்கொண்டவங்க யாருதான்? பாவப்பட்டவங்க தான் உதவுறாங்க. அதனால அந்த பாவப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்வை தர்றான். நாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட வந்துட்டோம் அப்படின்னா நாங்க ஆன்லைன்லயே ஒதுக்கிறோம். அஜிரத்து, எந்த காலத்திலேயும் எந்த படிப்பும் சரி ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வதை போன்ற தரம் கிடைக்காது.
ஸ்கூலுக்கு 8 மணி நேரம் செலவு பண்றாங்க. ஸ்கூலுக்கு 3kg குழந்தைங்க லேட்டா வந்துச்சுன்னு கேட்டுக்கு வெளியே நிற்கிறான். எவ்வளோடா ஃபீஸ் கட்டினா? ஜஸ்ட் 1 lakh. இவன் ஜக்காத் கொடுக்க மாட்டான், சதக்கா கொடுக்க மாட்டான், ஏழைகள் மீது கருணை காட்ட மாட்டான். இந்த 3kgல இந்த குழந்தை ஓராண்டு காலம் விளையாடி பழகுகிறது, அவ்வளவுதானே. அதுக்கடுத்த LKG UKG என்ன படிச்சிரும், 5th வரைக்கும் என்ன படிச்சிரும். நாம சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடிப்படையான அறிவை புறக்கணிப்பதற்கு போலியான அறிவை காரணம் காட்டுகிறோம். குழந்தை 7 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துருது, ஆட்டோ வந்துருது. அதனால குர்ஆனுடைய ஞானம் வேண்டாம் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை நரகத்திற்கு நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் மன்னிப்பானா. அப்படி ஒரு ஸ்கூல் தேவையில்லை நீங்க சொல்லணும். மதரசாவுக்கு போயிட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நான் படிக்க வைப்பேன். ஏன் இந்த உறுதி நமக்கு வர மாட்டேங்குது? பாத்திலான, மிக மோசமான, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காபிர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை பயிற்றுவிப்பதற்கு இந்த பிராமணன்ல காலையில 4 மணிக்கு குழந்தைய எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மத கல்வியை குழந்தைகளின் உள்ளங்களில் போய் பதிக்கிறார். ஆனால் உலகத்திற்கே தௌஹீதை கற்றுத்தருகிற இந்த சமூகம் இதை தவிர்ப்பதற்குத்தான் வழியை தேடுறோம். சரி, சாயந்தரம் ஆச்சு 1 மணி நேரம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல குழந்தைகளை ஓத வைக்கலாமே அப்படின்னா டியூஷன் இருக்கு. சரி, முடிஞ்சு போ. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது பழகட்டுமே. அந்த ஒரு நாள் தான் போன் பாப்பா. யோசிங்கள. சரி, ஆண்டுக்கு 3 முறை வரக்கூடிய எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு பிறகு ஒரு லீவ். ஸ்கூல்ல என்ன நடக்குது தெரியுமா? 300 குழந்தைகள் ஒரு இடத்துல ஓதுறாங்கன்னா 200 குழந்தை ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. சொல்லப்படுகிற காரணம் இதுதான். எக்ஸாம் இருக்கு, அதனால மதரசாக்கு வர மாட்டோம். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வெறுமனே சம்பாதிப்பதற்காக மட்டுமே படிக்கிற கல்விக்காக மார்க்கத்தை தவிர்ப்பதற்கான எல்லா வழியும் தேடுறோம். வெள்ளிக்கிழமை பிரயாணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பெருமானார் சொன்னாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஜும்மா உனக்கு கிடைக்காம போயிரும். ஆனா நான் கரெக்டா ஃப்ரைடே தான் புக் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, வெளியூர் போயிட்டு அதனால ஜும்மா தொழுக முடியல. எவ்வளவு முட்டாள்கள்! என்னுடைய பிரயாணம் என் ஜும்மாவை பாதிக்கும் என்று சொன்னால் நீ பிரயாணத்தை தள்ளி வை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். நான் ஜும்மாவை தள்ளி வைக்க முயற்சிக்கிறேன். இந்த குழந்தைகள் மார்க்கம் பயின்றால் மட்டுமே தான் வளர்ந்து வருகிற அந்த வயதிலேயே தாயை உணருவான். குர்ஆன்ல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு குழந்தையை தான் தாயை மதிக்கும். குர்ஆனிலிருந்து தந்தையை கற்றுக்கொண்ட ஒரு தனையன் தான் தந்தையை பராமரித்து காலம் உள்ளளவும் துஆ பெற வேண்டும் என்ற உணர்வோடு தந்தை பாசத்தில் வளருவார். நம்ம தான் சின்ன வயசுல இருந்து என்ன சொல்றோம்? LKGக்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. நீ +2 வரைக்கும் உனக்கு மட்டுமே நான் 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன். காலேஜ் வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. வாங்கின வீடை வித்துட்டேன். காசை காண்பித்து 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 அவனை உருவாக்கியதுனால் ஒரு நாள் வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளமே 1.5 லட்சம். அவன் நட உட பாவனை வேற மாதிரி இருக்கு. டாடி ரொம்ப பெருசா சொன்னீங்க, பிடிங்க. 1 வருஷம் சம்பாதிக்கிற காசை நான் 1 மாசத்துல சம்பாதிச்சேன். தன்னை படிக்க வைத்தவன் தந்தை தானே. அவன் வீட்டையெல்லாம் விற்றானே, அவன் இடத்தையெல்லாம். இன்னைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நகைகளை விற்றவர்கள், வீடுகளை விற்றவர்கள் உண்டு. சரி, ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சது? பள்ளியில் உட்கார்ந்து அல்லாஹ் அழுகிறார். ஒரே ஒரு பையன் ஃபாரினுக்கு அனுப்பிச்ச, நாசமா போயிட்டான். நாங்க இருக்கிறோமான்னு தெரியுதுல்ல. ஏண்டாடி கத்துற? உனக்கு மாசமான 1 லட்சம் ரூபாய் அனுப்பிடுறேன். என்ன காசு போதுமா? நீ காசை காண்பித்துதானே என்னை வளர்த்தாய். வார்த்தைக்கு வார்த்தை எப்படித்தானே சொன்னோம். ஒழுக்கமா படி. அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன். இப்போ அவன் மனசுல பதியுது, ஓ காசு தான்
தந்தை மகன் என்ற உறவை தீர்மானிக்கிறது. அந்த காசு அத்தாவுக்கு திருப்பி கொடுத்துட்டோம்னா சரியாயிரும். தந்தை பாசத்தை காட்டவில்லை, மறுமையினுடைய சிந்தனையை சொல்லிக் கொடுக்கல, தாயினுடைய அந்தஸ்துகளை உணர்த்தல, அல்லாவை காட்டவில்லை, ரசூலை காட்டவில்லை. விளைவுகள் என்ன? அவன் காசாகவே வாழ்ந்து மடிகிறான். அதனால் வேதனைப்பட்டு இவனும் மடிந்து போகிறான். அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாற்றுவானாக. தவறிட்டோமா இல்லையா? பொட்ட பிள்ளைகளை எல்லாம் வரம்பு மீறி படிக்க வச்சதுனால அது சொல்லுது, அப்படி கூலா சொல்லுது, நீ ஏன் தான் ரிஸ்க் எடுக்கிற, எனக்கு யார் ஹஸ்பண்டா வரணும் நான் பார்த்துக்கிறேன். பேசுது, இந்த கையை பிசைஞ்சு நிற்கிறாங்க. சிலது ஓட்டிட்டு வந்துடுது. இவர் வேறு வழி இல்லை, தன் குடும்ப கௌரவம், தன்னுடைய மரியாதை, அதனால அப்படியே செட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் மாதிரி தன்னை காப்பாற்றிக் கொள்ள. அது எப்படி நீடிக்கும்? அந்த வாழ்வு எப்படி சுவையை தரும்? கிடையாது. அவரு மனமெல்லாம் ரணமாக அழுது கொண்டே இருப்பார். இப்படியெல்லாம் படிக்க வச்சோம், இவரிடம் தந்தை பாசம் இல்லையே. ஏன்னா நீ கமர்ஷியலாக வளர்த்திய குழந்தைகள் கமர்ஷியலா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க பிள்ளை பாசத்தை எதிர்பார்க்க முடியாது, தந்தையினுடைய மரியாதை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் கரத்திலும் உள்ளத்திலும் குர்ஆனை தந்து பாருங்கள். அல்லாஹ் பயிற்றுவிக்கிறான். தாய் தகப்பனை பார்த்து சங்கடம் கூட பற்றாத, உறவுகளை உதறி தள்ளி விடாதே, ஏழைகள் மீது கருணை காட்டு, அனாதைகள் மீது இரக்கம் காட்டு. இப்படி சொல்லி சொல்லியே குர்ஆனை அவனை வளர்த்து பண்பட்ட மனிதனாக நடமாட வைக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல சரியா இருக்கிறான், மோசடித்தனம் செய்ய மாட்டேங்கிறான், எடை மோசடி செய்வதில்லை, யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருவதில்லை, நியாயமான சராசரி மனிதனாக வாழுகிறான், பலரையும் வாழ வைக்கிறான். அது எங்கு கிடைத்ததுன்னா குர்ஆன் தந்த பாடம் தான் அவனை மனிதனாக வாழ வைக்க. மோமீன்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா வயது மக்களையும் அறிவுசார் மக்களாக உருவாக்குவதில் ஆழ்ந்த கவனம் கொண்டார்கள். நம்ம சும்மா எப்படி விளங்கி இருக்கிறோம், குர்ஆன் ஓதுனாங்க, ஹதீஸ் படிச்சாங்க, இல்ல, தான் மனிதன் என்பதை பெருமானார் உணர வைத்தார்கள். அழுகிறாங்கள வந்து ரசூலுல்லாஹ், இந்த அறிவு இல்லாம போச்சு நாயகமே, இந்த அறிவு இல்ல. என்னப்பா செஞ்ச? பொட்டப்புள்ள பிறந்த அவமானம்னு உயிரோடு புதைத்தேன் நாயகமே. அந்த உள்ளங்களை மாற்றினார்கள். பெண் பிள்ளை பரக்கத் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை தானே வளர்த்து தன்னிறைவான வாழ்வை அமைத்து தந்தவர்கள் பெருமானார் சொன்னாங்க. இந்த அறிவு இல்லாததனால தானே அந்த குழந்தைகளை கொன்றாய். அறிவு வேண்டும். மோமீன்களே, உலகத்தில் எந்த பாட புத்தகத்திலும் எந்த கல்வி நிலையத்திலும் கிடைக்காத மனித வாழ்வுக்கான கல்வி குர்ஆன் தருகிற, பெருமானார் தருகிற, மதரசா தருகிற. அதை தவிர்த்து விட்டு துனியாவை மட்டும் தேடிக்கொண்டிருந்தால் அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க நேரிடும். எனவே மார்க்க கல்வியில நமது குழந்தைகளை எப்பாடுபட்டாவது அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் ஹதீஸையும் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த அறிவு இல்லாததனால நம்மை சுற்றி நடக்கிற பயங்கரங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை, இல்லையா? ஒன்றிய அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறது. 12 மணி நேர விவாதம், ஓட்டெடுப்பு, வாக்கெடுப்பு, கடைசியில் அவர்கள் நினைத்ததை சாதித்து முத்தலாக்களை தொடங்கி இப்பொழுது வக்ஃப் என்ற இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒரு பெரிய பொருளாதார பலத்தை அபகரித்து அதை இனிமேல் நான் தான் நிர்வாகம் செய்வேன் என்ற ஒரு சட்டத்தை, பில்லை பாசாக்கி இருக்கிறது ஒன்றிய நாடாளுமன்றம். எவ்வளவு காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளவு சீரியஸான நேரத்திலையும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிற கிரிக்கெட்டுகளா இருக்காங்க. அதான் நமக்கு சமூகத்தை பத்தி அக்கறை இல்லை. நாம என்ன காசு வச்சிருக்கிறோம், நம்மள்ட்ட என்ன பின்பலம் இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி வைத்த ஒரு பொருளாதார பாதுகாப்பு தான் வக்ஃப். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, முதல் வக்ஃப் என்ன தெரியுமா? காபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தி
உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா. வக்ஃப்னா என்னங்க? அதுல படைப்புகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது படைத்தவனுடைய அல்லாஹ்வுடைய சொத்து. படைப்புகள் அதை அனுபவித்துக் கொள்ளணும். அப்படி காபாவை முன்னோக்கும் திசையாக அமைத்த ரப்புல் ஆலமீன் அத்தனை பேருக்குமான சொத்தாக, தன்னுடைய சொத்தாக விளம்பரப்படுத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. எல்லாம் உங்க சொத்துல அல்லாஹ்வை அனுபவித்துக் கொண்டு போங்கள். இன்று வரையிலும் அந்த ஹஜ் நீடிக்கிறது இல்லையா? பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்ததோடு சமுதாயம் இப்படியே இருக்காது. ஏழை பணக்காரனாகுவான், பணக்காரன் ஏழையாகுவான். ஆகையினால் இருக்கிற செல்வந்தர்கள் ஏதாவது ஒன்றை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யுங்கள். உற்சாகப்படுத்துறாங்க, சமுதாயத்தை உற்சாகப்படுத்துறாங்க. பல பொருளாதார செலவினங்கள் இருக்கு. சதக்கா இருக்கு, ஜகாத் இருக்கு, ஃபித்ரா இருக்கு, ஹிபா அன்பளிப்பு இருக்கு, வாரிசு சொத்து இருக்கு, குற்றவியலுக்காக பரிகாரமாக கொடுக்கப்படுகிற சொத்துக்கள் இருக்கு. எல்லா வழியை சொல்லிக் கொடுத்த பெருமானார் சதக்கா ஜாரியா, நீ மௌத்தா போயிட்டாலும் நன்மையை பெற்று தருகிற நிரந்தர தர்மத்தை செய்து விடுங்கள். இது பாருங்க எவ்வளவு எஃபெக்டிவான செயல் தெரியுமா? பெருமானார்ட்ட கேட்கறாங்க, எங்க அம்மா மௌத்தா போச்சு, உம்மு சாத், நான் என்ன செய்யட்டும் நாயகனே? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அம்மா மௌத்தானா என்ன செய்யலாம்? 3 நாளுக்கு ஒரு பிரியாணி, 7 நாளுக்கு ஒரு பிரியாணி, சொல்லுங்க. அந்த அம்மா பேரை சொல்லி நம்ம தானே திங்கிறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. காஸ்ட்லியான பிரியாணி, அந்த அம்மாவுக்கு மாத்திரைக்கு காசு கொடுத்துருக்க மாட்டான். எவ்வளவு அசிங்க மார்க்கத்தை எவ்வளவு இழிவாக்கி விட்டோம். அவர் கேட்கிறார், என் தாய் உம்மு சாத் இறந்து விட்டார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அந்த அம்மா பேர்ல நான் ஏதாவது சதக்கா செய்யணும். ஐயு சதக்கத்தி அஃதல். எப்பயுமே அந்த அம்மாவுக்கு நன்மை போயிட்டே இருக்கணும். என் தாய் சொர்க்கம் போகணும், நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அப்படியா? உன் தாய்க்காக மக்கள் குடிப்பதற்கான நீரை தர்மம் செய்தார். உடனே இருக்கிற காசை செலவழித்தார், கிணறு தோண்டினார், என் தாயின் பெயரில் வக்ஃப் என்று சொன்னார். இப்ப அந்த கிணறு யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். பயன்பாடு அல்லாஹ். இன்னைக்கு மதீனாவுக்கு போனீங்கன்னா வேற ரோமாவை பார்க்கலாம். வேற ரூமா அப்படிங்கிற ஒரு கிணறை உஸ்மான் நாயகம் குடிநீருக்காக வக்ஃப் செய்தார்கள். வருஷம் 1400 ஆயிருச்சு. உலகத்தில் ஆக சிறந்த தர்மம் தண்ணி கொடுப்பது. நீங்க சும்மா தொழுதுட்டு வெளியில போய் அதே தண்ணி கேட்டு பாருங்க. அந்த தர்மம் உலகத்திலே எடுபட்டு விட்டது. தண்ணி கொடுத்த உடனே 20 ரூபாய் கொடுங்கலாம் இல்லையா? உலகத்தில் எல்லா சமூகமும் தர்மம் செய்திருக்கிறது. எப்படிங்க? எங்க திரும்பினாலும் அனாதைகள், அனாதை இல்லங்கள் இல்லையா, முதியோர்களுக்கான இல்லங்கள், வறியோர்கள் ஒதுங்கும் ஆசிரமங்கள். பெருமானாருடைய காலத்திலேயே இந்த ஆர்வம் மிகைத்து இருந்தது. எல்லாருமே எல்லா நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? நீர் தேவைகளுக்கு அதுக்கு ஒரு வக்ஃப். மஸ்ஜித் எல்லாமே வக்ஃப் தான். யாராவது ஒருத்தர் இந்த பள்ளிவாசல் எனக்கு சொந்தமானதுன்னு அவரே செலவு பண்ணி கட்டி இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னார்னா அது பள்ளியாக ஆக கோடி ரூபாய் போட்டு கட்டி முடிச்சிட்டு அவர் சொல்லணும், ஹாதா வக்ஃபுன் லில்லாஹ், இது நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டேனா அவர் வெளியே போயிருந்தோம். பொது ஜனங்களில் ஒருவராகத்தான் அவர் இயங்க முடியும். இந்த சொத்து அல்லாஹ்வுடையது, மக்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு கொடுத்து பள்ளிவாசல்கள் உருவாகி அதுல ஜன்னல், அதுல செங்கல், அதுல கம்பி, அதுல சிமெண்ட், அதுல ஒரு பெயிண்ட், அதுல ஒரு ஃபேனு, அதுல ஒரு ரெக்க, எல்லா சவாபும் கிடைக்கும். ஆனால் அவருக்கு அதுல உரிமை கிடையாது. யாருக்கானது? அப்படியே பெருமானாருடைய காலத்திலிருந்து தொடங்கி இந்திய தேசத்துல முகலாயர்கள் அதை ரொம்ப ஆழமாக கடைபிடித்தார்கள். ஒவ்வொரு முகலாயரும் இவன் தான் வரலாற்றை திருத்தி எழுதியிருக்கிறான். இன்னைக்கு அவுரங்கசீப் பாதுஷாவுடைய கபரு பாசிசத்திற்கு பெரிய உறுத்தலாக இருக்கிறது இல்லையா? 400 ஏக்கரா, 5000 ஏக்கரா, 1000 ஏக்கரா சமூக நீதியோடு நடந்து கொண்டார்கள். கோயிலுக்கும் கொடுத்தாங்க. சொல்லுங்க, வக்ஃப்.
இந்தியாவில் இன்னைக்கு கணக்குப்படி இந்த மாதிரி நிலபுலன்களாக இருக்கக்கூடிய முதன்மையான பெரும் சொத்து இராணுவத்திற்குரியது, இரண்டாவது ரயில்வே துறைக்கு உரியது, மூன்றாவது வக்ஃப் சொத்துகள். ஏன் இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு வேகமா இதை பண்ணுதுன்னா, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தை தோண்டி எடுக்கும் போது அந்த பழைய ரிகார்டுகள் சொல்லுச்சு, இந்த மொத்த கிராமமுமே வக்ஃப். உடனே பாராளுமன்றத்தில் பேசினா, இது பேசவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா, இந்த நாட்டில் முக்காவாசி வக்ஃப் ஆயிடும், முக்காவாசி வக்ஃப். அவ்வளவு சொத்துக்களையும் இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, ஒரு பில் பாஸ் பண்ணி இப்ப எங்க வந்து நிக்கிறான் தெரியுமா, 22 பேர் வக்ஃப் வாரியத்தை கலைச்சிடுறது. ஒன்றிய அரசு நேரடியாக நியமிக்கும். அந்த 22 பேர்ல 10 பேர் முசல்மான். அந்த 10ல 8 ஆண்கள் 2 பெண்கள், மீதி 12 பேர். இந்த 12 பேர் அரசு சார்ந்த சமூகம் சார்ந்த ஆர்வலர்களை அதிகாரிகளை அரசாங்கம் நியமிக்கும். 12 10 இதுல மெஜாரிட்டி எதுங்க? 12 தானே. இந்த 12 யாராவும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத யாராவும் இருக்கலாம். 22 பேர் உட்கார்ற இடத்துல ஒரு தீர்மானத்தில் 12 பேர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் வக்ஃப் சொத்துக்கள் மீது காபிர்களின் அதிகாரம் ஜெயிக்கும். அந்த கணக்கத்தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை இன்றைக்கு பாஸ் செய்திருக்கிறார்கள். இப்ப சமூகம் என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுருக்கமா புரியுற மாதிரி சொன்னா, தாஜுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய முத்தவல்லி யாருன்னா கூப்புச்சாமின்னு வரும். அவன் ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான். தன் அதிகாரத்தை கொண்டு வந்து தவறாக திணிக்கும் பொழுது கை பிசைந்து நிற்கிற அரசுடைய திட்டம் இது. அதையும் தாண்டி ஒரு மெஜாரிட்டியான பவர் அந்தந்த மாவட்டத்தின் கலெக்டர்களுக்கு அது கொடுக்குது. வக்ஃப் சொத்துல பிரச்சனை, பஞ்சாயத்து விவகாரம் வந்துச்சுன்னு சொன்னா கலெக்டர் முடிவெடுக்கலாம். இந்த கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, இது கோயில் சொத்துன்னு சொல்லிட்டாருன்னா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிற பெரிய ஆதாரம் எது? வக்ஃபுகள். பெரிய ஆதாரம். பொருளாதாரம் இல்லாம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சொகுசா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தேதியில இஸ்லாமிய சமூகம் இந்த கோயம்புத்தூர்ல சேர்ந்து நமக்கு கபிரிஸ்தான் தேவை அப்படின்னு ஒரு ஏக்கரா, ஒரே ஒரு ஏக்கரா நீங்க காசு போட்டு அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்காக எங்க சொந்த இடத்துல கபிரிஸ்தானாக அதை பயன்படுத்த அனுமதி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா? கிடைக்காது. பல்லாயிரம் கோடி சொத்துகள் அந்த முன்னோர்கள் கொடுத்த கபிரிஸ்தானை தாங்க இன்னும் அடங்கிட்டு இருக்கிறோம். நாம எங்க கபிரிஸ்தான் வாங்கணும்? நாம எங்க வாங்கணும்? எத்தனை மதரசாக்கள்! இதையெல்லாம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. ஏற்கனவே அரசாங்கம் தான் வக்ஃப் சொத்து எல்லாம் அபகரிச்சு வச்சிருக்கு, இனி சட்ட ரீதியா அபகரிக்க பாக்குறீங்களான்னு கேக்குது. நல்லவங்களும் இருப்பாங்களா இல்லையா? இந்த வாக்கெடுப்புல சின்ன வித்தியாசத்துல தான் இந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கு. கடுமையான எதிர்ப்பு. ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை பொருளாதாரத்தில் கை வைத்து விட்டால் அந்த சமூகத்தை ஆட்டம் காண செய்து விடலாம். நீங்க எங்க வேணாலும் போங்க, அரசு அலுவலகங்கள்லாம் பெருவாரிய வக்ஃப் நிலத்துல தான் இருக்கு. அதானிக்கு அள்ளி கொடுத்த இடங்கள், அம்பானிக்கு அள்ளி கொடுத்த இடங்கள். அந்த யோகா செஞ்சிட்டு இருப்பான ஒரு சாமியாரு யாருங்க? ராம்தேவ். அவனுக்கு அள்ளி கொடுத்த இடங்கள், கோர்ட்டுகள், சட்டமன்றங்கள், ஏராளமான இடம். இதையெல்லாம் அபகரிக்க துடித்த பாசிசம் RSS கூட்டத்தில் போய் மோடி பேசி இருக்கிறான், நூற்றாண்டை நோக்கிய நம் பயணம் வெற்றி அடையட்டும். அவங்களுக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கு, 100 வருஷத்துல இந்த நாட்டை ராமராஜ்யமாக மாற்றணும், இந்து நாடாக மாற்றணும். அது நடக்குமா? நடக்க கூடாதுன்னு சொன்னா, என் சொத்தை ஒருத்த அபகரிக்கும் போது கொதித்து எழுகிற நான் அல்லாஹ்வுடைய சொத்தின் மீது இவ்வளவு அப்பட்டமாக சட்ட ரீதியாக அபகரிக்கிற ஒரு அரசு, அது எப்படி இந்த நாட்டிற்கான ஜனநாயக அரசாக இருக்க முடியும்? ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, முஸ்லிம்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை,
எந்த எதிர்கட்சியும் நம்ப முடியல. எல்லாம் ரமலான்ல வந்து நம்மளை விட அழகா ட்ரெஸ் போட்டு தொழுகிறான். அவனை யார் தொழுக சொன்னாங்கன்னு தெரியல. எப்படியாவது காலை பிடிச்சிக்கிட்டே ஓட்டிடலான்னு நம்மளும் நாய்க்குட்டியாவே இருக்கிறோம். மாற்றங்களை அல்லாஹ்விடம் இருந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீ மாறாம நான் மாத்த மாட்டேங்கிற. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீயா மாறு. கல்கத்தால இருந்து எடுத்துட்டீங்கன்னா பல்லாயிரம் கோடி சொத்துகள் ஆல்ரெடி அரசாங்கம் வக்ஃப் நிலங்களை அபகரிச்சு வச்சிருக்கு. இந்த வக்ஃப் நிலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நம்மால இன்னைக்கு பள்ளிவாசல் வீட்டுக்கு இன்னைக்கும் 2000 ரூபாய் தான் வாடகை. அந்த ஏரியால 20,000 ரூபாய் வாடகைக்கு போகும். ஆனா நம்மாலே சொல்றோம், நம்மால தானே அனுபவிச்சுட்டு ஓட்டும் பள்ளிவாசல் வீடு. இந்த வக்ஃபை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு ஃபேனை போடுறதுக்கு யோசிக்கணுமா இல்லையா? இது வக்ஃப் சொத்து, அல்லாஹ்ட்ட பதில் கொடுக்கிறோம். அடுத்த தலைமுறை நிர்கதியாக அனாதையாக ஆகி ஆக்குவதற்கான வழிதான் இந்த பில் நாடாளுமன்றத்திலே. அது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு முத்தலாக்கை போல அது இன்னும் கோர்ட்டுக்கு போய் அதன் மீது வழக்குகள் தொடர்ந்து ஒரு அம்மா சொல்லுது, ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது இந்த மசோதாவை நாங்கள் தூக்கி எறிவோம். எப்ப நடக்கும், என்ன நடக்கும்? மோமின்களே, மிகுந்த கவலை கொண்டு நமக்கு ஒரு சின்ன ஆயுதம் இருக்கிறது. அவ்வப்போதாவது எதிர்ப்புகளை காட்டுகிற அந்த கண்டனமாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக நல்லா யோசிங்க. பொருளாதார பின்பலம் வக்ஃப் மட்டும்தான். அது இல்லைன்னா அத்தனை பள்ளிவாசல்களும் கேள்விக்குறியாகிறது. தர்கான்னு சொல்றோம், புரியாத சமூகம் அதை ஷிர்கின் அடையாளமா சொல்லுது. தர்காக்களை சுற்றி இருக்கிற பல்லாயிரம் ஏக்கராக்கள் அனாதைகளுக்கு சோறு போடுற இடம். வக்ஃப்கள் எங்கங்க? இங்க போய் திவான்புதூர்ல பார்த்தா 100 ஏக்கரா இன்னும் சும்மா உட்கார்ந்து கிடக்குது. எங்க இருக்கு திவான்புதூர்? எங்க இருக்கு? பொள்ளாச்சி பக்கத்துல 100 ஏக்கரா. கொஞ்சம் முஸ்லிம்கள் இன்னும் கவனிக்காவிட்டால் அரசு எடுத்துக்கொள்ளும், அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்வார்கள். அது நடப்பில் இருக்குது. இனிமேல் சட்ட ரீதியாக எடுப்பார்கள். கேள்வி கேட்பதற்கு கூட நாதியற்றவர்களாக ஆகிவிடுவோமோ என்ற உணர்வும் எச்சரிக்கையும் இந்த உம்மத்திற்கு வேண்டும். எல்லாவற்றையும் ஆய்ந்து அதன் மீது கவலை கொண்டு துஆ செய்து அதற்காக போராடுபவனே உண்மையான முஜாஹித் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்படித்தான் சர்வதேச அளவில் தான் வக்ஃப் சொத்துக்கு தான் பாலஸ்தீன் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. வக்ஃப் தானே, தன்னுடைய வக்ஃபை யூதர்களிடம் போய்விடக் கூடாது. நிறைய நிலத்தை இஸ்ரேலிடம் இழந்து விட்டது பாலஸ்தீன். அப்படி ஒரு நாடே இல்லைல்ல. வக்ஃப் நிலத்தை தானே ஆக்கிரமித்தான். அது நடக்கணுமா? இந்தியால போராடித்தான் ஆக வேண்டும். அதற்கான களங்களையும் தளங்களையும் சமூகம் தயாரிக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்து பெற்று உம்மத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிற மனோநிலையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.